குட் ஈவினிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. எதுக்கு நம்ம ஆத்மாதாயம் செய்யணும்? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத நபர் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் ப்ரெசன்டேஷன் தான் இது. இந்த மாதிரி வெளிச்சங்கள் எனக்கு கிடைச்ச பிறகு தான் நான் வந்து அதிகமாக நான் வேதாமத்தை தியானிக்கவும் ஆத்மாதாயத்தில் என்னுடைய மனதை செலுத்தவும் ஆரம்பித்தேன். கல்லூரி 5 ஆண்டுகள் முடிக்கும் தருவாயில் தான் நான் அதை வந்து கற்க ஆரம்பித்தேன். எனக்கு மற்றவங்கெல்லாம் வந்து இது நியூ கோர்ஸாக நம்ம படிச்சிட்டோம், எல்லாம் நமக்கு எப்படி வேலை கிடைக்குமோ அப்படியெல்லாம் வந்து நம்ம பழைப்போமோ அப்படி சொல்லிட்டு அவநம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துருந்தார். அதை நான் அங்கே சாட்சியாகவும் நான் சொன்னேன். ரெண்டாவது வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படி சொல்லிட்டு எங்கள் ப்ரேயர்ஸில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது ஏதோ ஒரு சிறிய பாவத்தை நிமித்தம், அதை மேற்கொள்ள முடியாத நிமித்தம் எனக்கு இந்த இடத்துல வெள்ளையாக ஏதோ வந்துட்டு இருந்தது. அதுட்டு நான் சிஎம்சிக்கெல்லாம் கூட போய் நான் ட்ரீட்மெண்ட்க்கு போனேன். ஆனால் அது சரியாகலை. அப்புறம் வந்து நான் சபையில் சொல்லி ஜெபிக்கும் போது பாஸ்டர் வந்து அன்வர்தினஸ் ஃபெல்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு இதை காமிச்சார். ஒன்று வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திறப்பின் வாயிலில் நிறுத்துவார் அப்படி சொல்லிட்டு அவர் அதுக்கு முன்னாடி நீ தாழ்மையாக இருக்கணுங்கிறதுக்காக அன்வர்த்தினஸ் உனக்கு விளங்கணுங்கிறதுக்காக அதுமாரி வந்தது அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் சிறிய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது சரியாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கர்த்தர் என்னை அழைக்கிறா சொல்லிட்டு நான் தொடர்ந்து நான் என்னுடைய புத்தியை நான் தீட்ட ஆரம்பித்தேன். ஐ வாஸ் லக்கி இனஃப் டு கெட் குட் மென்டார்ஸ். பாஸ்டர் சவுந்தர்ராஜ், பாஸ்டர் கிங்ஸ்லி, சிஸ்டர் ராதா அப்படி சொல்லிட்டு பாஸ்டர் ஜோயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்னுடைய மனதை நான் அதில் செலுத்தணுங்கிறது தான். அப்படி தொடர்ந்து செலுத்தி நான் என்னுடைய லேர்ன் மோடில் நான் வச்சு நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எனக்கு நான் இழந்த கிருபைகளை எனக்கு திரும்ப தந்தார். என்னுடைய இழந்த வரங்களையும் திரும்ப நான் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதில் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம இதுவரை கர்த்தரை முழு இதயத்தோட நம்ம தேடணும் அப்படின்னு தான் வேதம் எதிர்பார்க்குது. விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் எதிர்பார்க்குது. ஏன்னாக்கா வந்து கர்த்தரை ஒருத்தரை தேடலை, கர்த்தருடைய ஞானங்களில் ஒருத்தர் இல்லை, வளரலை அப்படின்னாக்கா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக அவங்க பிஹேவ் பண்ணதை பார்க்கலாம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் கூட அப்படி ஆவிக்குரிய பொறாமை, ஆவிக்குரிய இதெல்லாம் இருக்குது, கம்பேரிசன் அப்படியெல்லாம் இருக்குது. ஒரு பிள்ளை வந்து இதுமாரி ராஜாக்கள் உன் காலின் தூளை நக்குவார்கள் அப்படி ஒரு வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்ட்டு கடைசியாக அவங்க சொன்னாங்க. நிறைய தீர்க்க தரிசன வரங்கள் கூட அவங்களுக்கு கிடைச்சிது. பட் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸில் நான் வந்து அவங்கள விட லோயராக பழைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்குது. ரகசிய ஆசைகள் இருக்கிறதுல வந்து பியூலா தான் வந்து என் காலின் தூளை நக்குவா போல இருக்க அப்படின்ற அளவுக்கு அவங்க நினைக்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆவிக்குரிய மக்கள். அது இதுமாரி நம்முடைய ஊழியத்தை விட அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய வரங்கள் பெட்டராக இருக்கக்கூடாது. அதுமாதிரி கம்பேரிசன் ஆவிக்குரிய வட்டாரங்கள்லேயும் இருக்குது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இல்லைன்னா நம்ம வந்து மன உளைச்சல்களுக்கு ஆளாக முடியும். நான் சொல்கிறது ஆவிக்குரிய சபைகளில். எங்கள் பாஸ்டே கூட சொல்லியிருக்காரு, இவருடைய இன்னொருத்தருடைய ஊழியத்தை பார்த்து இவருக்கு பொறாமை அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆவிக்குரிய பொறாமை, ஆவிக்குரிய பெருமை அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ நான் முன்பே சொன்னபடி நமக்குன்னு கர்த்தரோட ஒரு
க்ரீஸ் அதுக்குள்ளேயே நம்ம இருந்து நம்ம இந்த கேமை விளையாடாட்டி நம்முடைய சந்தோஷம் அவைகள் மன உளைச்சல்களால் விழுங்கப்பட்டு போயிடும். ஏன்னா சாத்தான் நம்மளை விட துரிதமாக வேலை செய்கிறவனா இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிற இதுங்களை பார்த்தா சாத்தானே அல்லேலியா சொல்லுவான். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு விசுவாச தாய், அவங்களுக்கு ஒரு விசுவாச மகள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, உன்னுடைய பென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. நான் 50,000 சொல்கிறேன்னு வைங்க. அந்த விசுவாச தாய் நான் கூட 50,000 தான், ஸோ வி ஆர் ஆன் த சேம் போட்டுன்ற மாரி நினைக்கிறாங்க. விச் இஸ் வெரி 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 அப்சர்ட். ஸோ இதை பார்க்கும்போதும் சாத்தான் அல்லேலியா சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன். அப்புறம் நாங்கள் பார்ட் டைம் கிளாஸ் எடுப்போம். ஸோ பார்ட் டைம் பிஇ சேம் அஸ் ரெகுலர் பிஇ. பார்ட் டைம்லாம் போட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க டிகிரி சர்டிஃபிகேட்டை. ஸோ அவங்க பார்ட் டைமில் படித்தாலும் தேர் ஆல்சோ ஏற்கனவே அவங்க ஓரளவுக்கு டிப்ளமா லெவலுக்கு படிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க தேர் ஹேவிங் சேம் கேப்பபிலிட்டிஸ் ஆஸ் ரெகுலர் பிஇஸ். ஆனால் இன்னொரு இந்த மாதிரி விசுவாச தாய் ஒருத்தவங்க அந்த விசுவாச மகள்கிட்ட கேட்குறாங்க, நாங்களாம் கூட டியூஷன் எடுத்தோம் நாங்கள் எங்களுடைய கெரியரில், அது போல் தான் நீங்களும் ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன். எங்களுடைய பேரன் 20,000 சம்பாதிக்கிறான், நீயும் 20,000 தான் சம்பாதிக்கிற அப்படின்லாம் கம்பேரிசன்ஸ் இருக்குது. வேறு இது ரொம்ப அப்சர்ட் கம்பேரிசன். ஏன்னா அவங்க பேரன் ரொம்ப சின்ன பையன், அவனுடைய அறிவு வளர்ச்சி வேறு, என்னுடைய அறிவு வளர்ச்சி வேறு, என்னுடைய தரிசனங்கள் வேறு. ஆனால் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி தன்னைத்தானே அந்த ஆத்மா ஏமாற்றிக்குது. ஸோ இது போல் மற்ற ரகமாக நம்ம சிந்திக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும். இதில் எளிய பாடங்கள் நான் கற்றுக்கொண்டது. ஸோ இதில் தேவையில்லாத வேலை. இது ஏன் நம்ம ஆத்மாதாயம் செய்யணும் அப்படிங்கிறது, ஏன் நம்ம கர்த்தருடைய ஞானத்தில் வளரணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ்.